உம்மோடு இருப்பது தான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. என் பாரங்கள் என் சுமைகள், என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தே, உம் பாதத்தில் இறக்கி வைத்தே. ஏசையா உம்மைத்தானே. அப்படியாக கடவுள் ஆண்டவரே, இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, உட்கார்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு சொல்லப்பட்டபடி போகும்போது இந்த புஸ்தகத்தை 20 types of churches, இது ஆங்கிலத்தில் இருக்கிறது, தமிழிலேயும் இருக்கிறது. எனக்கு ஆங்கிலத்தில் படித்து புரிந்து கொள்கிறதற்கு திறமை இல்லை என்றால் நீங்கள் தமிழை கேட்டு இந்த புஸ்தக சாலையில் நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் கேட்கிறேன். நான் அறிவித்தது போல எதிர்காலத்தை எதிர்கொள்வது எப்படி என்கிற காரியத்தை உங்களோடு கூட பேசும்படியாக ஆண்டவர் எனக்கு ஒரு உந்துதலை தந்தார். இன்றைக்கு எல்லா அரசாங்கங்களுக்கும், பெரிய பெரிய அறிஞர்களுக்கும், பெரிய பெரிய அரசியல் தலைவர்களுக்கும், தேச தலைவர்களுக்கும், தேசத்தை நடத்துகிறவர்களுக்கும் ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது. நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? நம்முடைய தேசத்தின் எதிர்காலம் எப்படி இருக்கும்? நம்முடைய பொருளாதாரம் எப்படி இருக்கும்? நம்முடைய தேசத்தின் மக்கள் எப்படி இருப்பார்கள் என்று ஒரு பெரிய அங்கலாய்ப்போடு கூடிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதை கிறிஸ்துவை அறிந்திருக்கிற நீங்களும் நானும் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று வேதத்தில் இருந்து நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க போகிறேன். நான் சொல்லுகிற வார்த்தைகள் கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் அது உண்மை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு எலான் மஸ்க் என்று சொல்லப்படுகிற உலகத்திலே ஒரு பெரிய பணக்காரர் என்று அறியப்பட்டு டெஸ்லா என்று சொல்லப்படுகிற எலக்ட்ரிக் வெஹிக்கிளை உண்டாக்கி கோடி கோடிகளை சம்பாதித்திருக்கிற அந்த மனுஷன் இன்றைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னான். என்ன சொன்னான்? வெகு சீக்கிரத்தில், ஒருவேளை இன்னும் 6 மாதங்களில் கூட ஒரு நாட்டிலே 10 லட்சம் மக்கள் காணாமல் போய்விடுவார்கள். Listen, he says within a short period in a very specific country 1 million people will not be there and their population will be dropped 1 million. இந்தியாவில் நடந்துன்னா பரவாயில்ல, இங்கே நம்ம தான் எத்தனை மில்லியன், நீ மில்லியன் குறைச்சாலும் நாங்கள் 2 மில்லியனை பெற்று தான் ஆகும்னு சொல்கிற ஆட்கள். ஏன்னா அதனால தான் உலகத்தினுடைய டாப்பில் இருக்கோம், 145 கோடி இருக்கிறோம். அதில் ஒரு 10 லட்சம் போனால் என்ன என்கிற மனநிலை உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் இது எந்த நாட்டிலே நிகழப்போகிறது என்று அவன் சொல்லுகிறான், ஜப்பானில் நிலவப் போகிறதாம். If Japan loses 10 lakhs people, 1 million people, what would be the condition of Japan என்பதை நான் யோசித்தும் பார்க்க முடியவில்லை. கொஞ்சம் எனக்கு சில நாடுகளை குறித்த நல்ல அறிவு உண்டு நான் சேகரித்ததினால.
நான் அதை விளக்கப் போகவில்லை. Can you just imagine a country, a small country losing 10 lakhs people? அதற்கு சில காரணங்களை சொன்னதை நான் இங்கே பேசப் போகவில்லை. But there is a danger signal. There is an alarm bell. அவன் சொல்லுகிற அநேக காரியங்களில் ஒரு பெரிய உண்மை உண்டு. ஆனால் என் சத்திய வேதம் இன்றைய நாளில் நீங்களும் நானும் நிற்பதற்கு எப்படி பலன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை விளக்குவதற்காகத்தான் ஒரு பயங்கரமான சம்பவத்தை வேதத்தில் தேவன் உங்களுக்காக எனக்காக எழுதி வைத்திருக்கிறார். அநேகர் இவைகளெல்லாம் தியானிப்பதும் இல்லை, அநேக போதகர்களுக்கு தெரியாது, போதிப்பதும் இல்லை தெரிந்தாலும். ஆகையினால நான் சில காரியங்களை இந்த பெங்களூர் பட்டணத்தை நேசிக்கிற நாங்கள் உங்களுக்கு முன்னதாக வைக்க விரும்புகிறோம். இதை நீங்கள் கடத்தி விடும்படியாய் கேட்கிறேன். இது இன்னும் சில நாட்களில் யூடியூபில் வரும். ஜெம்ஸ் டிவி அல்லது ஜெம்ஸ் வெப்சைட்டில் நீங்கள் வெப் டிவியில் நீங்கள் இதை பார்த்து நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். என்ன நடக்கப் போகிறது என்பதை நான் முதலாவது சொல்கிறேன். நான் இப்பொழுது சொல்கிறேன், வேதத்தை மாத்திரமல்ல, இன்றைய நடப்பு செய்திகளை வைத்து சொல்கிறேன். There will be a great moral deterioration. அதாவது ஒழுக்கக்கேடு இன்றைக்கு இருக்கிறதை காட்டிலும் இனி வரும் நாட்களில் அதிகமாக இருக்க போகிறது. அதை நாம் பார்க்க ஆரம்பித்திருக்கிறோம். கூட்டாக பாலுறவு செய்து மக்களை அழிப்பதற்கு ஆங்காங்கே பதவியில் இருக்கிறவர்களும் பதவியில் இல்லாதவனும் மாணவர்களும் கூட, அதுவும் ஹைஸ்கூலில் படிக்கிற மாணவன் அல்ல, எலிமெண்ட்ரி ஸ்கூலில் படிக்கிற மாணவனும் துணிந்திருக்கிறான். பிள்ளைகளை டீச்சர்ஸை நம்பி டியூஷனுக்கு அனுப்ப முடியவில்லை. எனக்கு தெரிந்த ஒரு 17 வயது பையனை 40 வயது நிரம்பிய ஒரு டீச்சரிடத்தில் நன்றாக கணிதம் சொல்லிக் கொடுப்பார்கள் என்று தான் அனுப்பினார்கள். ஆனால் என்ன நடந்தது? 2வது மாதத்தில் பையனை காணோம். போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தார்கள். 15 நாட்களுக்கு பிறகு போலீஸ் அவர்களை கண்டுபிடித்தார்கள். யாரென்றால் டீச்சர், 40 வயசு மேத்தமேட்டிக்ஸ் டீச்சர் 17 வயசு பையனை ஆட்ட போட்டு கொண்டு போயிட்டான். ஹலோ, இதை நீங்கள் பத்திரிகையில் படிப்பீர்கள். and there are gang rapes. கூட்டாக ஒரு 4 வயது பிள்ளையை, 4 வயது பிள்ளை, அது எவ்வளோ பெருசு இருக்கும், பிஞ்சு குழந்தை, 3 பேர் சேர்ந்து அதை கற்பழித்திருக்கிறார்கள். அது செத்து போய்விட்டது. ஆகையினால சாக்கடையிலே தூக்கி எறிந்து விட்டு போய்விட்டார்கள். This is happening in our country, and slowly India becomes the capital of gang rape. Gang. நான் சொல்லவில்லை. அமெரிக்காவுக்கு நான் ஏப்ரல் மாதத்தின் மத்தியிலிருந்து மே மாதத்திலிருந்து அங்கே ஒரு நோட்டிஃபிகேஷன் அங்கே கவர்மெண்ட் மூலம் கொடுக்கப்பட்டது. லேடிஸ் ஆர் கேர்ள்ஸ், do not visit India alone, even for tourism, don't go. அப்படி என்று போட்டு எந்தெந்த நகரமெல்லாம் மிகவும் ஆபத்து நிறைந்தது என்று அவர்கள் அட்டவணை விட்டு அதற்கு எத்தனை சதவீதம் அப்படிப்பட்ட கேடுபாடு நடந்திருக்கிறது அரசாங்கமே வெளியிட்டிருக்கிறது. நம்முடைய தேசத்தினுடைய நிலைமை மாத்திரமல்ல, உலகம் முழுவதும் இருக்கிற தேசங்களின் நிலைமை. எங்களோடு ஜெர்மனியில் இருக்கிற ஒரு இன்ஜினியர் எங்களுடைய பாலிடெக்னிக்கில் வேலை செய்து அவர் எங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு வந்திருக்கிறார். ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆட்டோமொபைல் இன்ஜினியர். அவருக்கு 5 வருடம் அரசாங்கம் அனுமதி கொடுத்த விசாவில் வந்திருக்கிறார். அவர் வந்த இடத்துல அவருக்கு ஒரு பெரிய ஆக்சிடென்ட், அவருடைய முகத்தில் இருக்கிற எலும்பெல்லாம் நொறுங்கி போய்விட்டது. அங்கே அவரை நாங்கள் சென்னைக்கு அனுப்பினோம். சென்னையில் டாக்டர்கள் முதலுதவி மாத்திரம் செய்துவிட்டு அனுப்பிவிட்டார்கள். அவனுடைய நடவடிக்கைகள், அவருடைய யோசனை சக்தி, அவருடைய பிஹேவியர் மாறிவிட்டபடினாலே மனைவி சந்தேகப்பட்டாள். இவர்கள் சரியாக ட்ரீட் பண்ணவில்லை, என்னுடைய கணவனுடைய முகத்தினுடைய எறும்பெல்லாம் நொறுக்கப்பட்டதுன்னு சொல்லி ஜெர்மனிக்கு நாங்கள் அனுப்பி வைத்தோம். ஜெர்மனியில் டாக்டர்கள் அவருக்கு சிகிச்சை செய்து அவர் வேலை செய்யக்கூடாது என்றெல்லாம் சொல்லிவிட்டார்கள். ஆனால் தேவன் கிருபையாக இறங்கி அதை விட பல மடங்கு வேலை செய்வதற்கு ஆண்டவர் திரும்ப கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. அதை குறித்து நான் பேசல. ஆனால் இந்த விஷயத்தின் நிமித்தமாக அவர் இடையிடையே போய் ஜெர்மனிய டாக்டர்களுக்கு தன்னை காண்பிக்க வேண்டும், ப்ரூவ் பண்ண வேண்டும். ஐ எம் வர்தி டு ஒர்க்,
நான் வேலை செய்ய முடியும் என்று அவர் நிரூபிக்க வேண்டும். அதற்காக சில நேரங்களில் 6 மாதங்கள் தன்னுடைய குடும்பத்தை கூட்டிக் கொண்டு அவர் ஜெர்மனிக்கு போக வேண்டிய நேரம் ஏற்பட்டது. அவருக்கு 4 பிள்ளைகள். ஒரு பிள்ளை ஜெர்மனியில் பிறந்தது, ஒரு பிள்ளை சென்னையிலே பிறந்தது, 3வது பிள்ளை எங்களுடைய ஆஸ்பத்திரி பீகாரிலே பிறந்தது, 4வது பிள்ளை கல்கத்தாவில் பிறந்தது. அந்த பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு போகும்போது மூத்த பிள்ளைக்கு 2வது வகுப்பு படிக்கிற எங்களுடைய ஆங்கில பள்ளிக்கூடத்தில் அந்த பிள்ளை படிப்பாள். ஆனால் 6 மாதங்கள் அவர்கள் வீட்டிலே ஹோம் டியூஷன் ஜெர்மன் பாஷையில் நடத்துவார்கள். 6 மாதங்கள் அவர்கள் அங்கே போக வேண்டிய அவசியம் இருந்தனால குடும்பத்தோடு போய் 6 மாதம் பிள்ளையை ஸ்கூலுக்கு அனுப்பலாம் என்று ஜெர்மனிய ஸ்கூலுக்கு அனுப்பின போது வெரி குட் கிறிஸ்டியன் சர்ச்சில் இருந்து வந்திருக்காங்க. அவர்கள் அங்கே இருந்த ஜெர்மானிய ஸ்கூலுக்கு அனுப்பின போது முதல் நாளில் அந்த பிள்ளைக்கு தரப்பட்டது என்ன தெரியுமா? Can you imagine? Sex toys. Hello sir, you are in a deteriorating world. அழுகி நாட்டம் எடுக்கிற ஒரு உலகத்தில் நீயும் உன் பிள்ளைகளும் உன் வருங்கால சந்ததியும் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை மறந்து போகாதே. என்னமோ கோடி கோடியாக பிள்ளைக்கு சேர்த்து வச்சு திருப்தி ஆகாதே. This is a very rotten world என்று நான் தைரியமாக சொல்வேன். And it is getting more rottenness. இன்னும் அழுகிக்கொண்டே இருக்கிறது. ஒரு பழம் அழுக ஆரம்பிக்கும் போது ஒரு ஓரத்தில் ஒரு மாம்பழமோ ஒரு ஆப்பிள் பழமோ ஓரத்தில் அழுக ஆரம்பிக்கும், அப்படியே பரவிக்கொண்டும் கேக்ரின் மூல பரவிக்கொண்டு வரும் அல்லவா? அப்படி அழுக ஆரம்பித்திருக்கிற உலகத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். உங்கள் வருங்கால சந்ததி அதை ஃபேஸ் பண்ண போகிறது. Can you just imagine? 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளைக்கு ஸ்கூலில் கொடுக்கிற ஆயுதம் செக்ஸ் டாய்ஸ். மை டியர் பீப்புள், அவர் 6 மாதங்களை முடித்து என்கிட்ட கிட்டத்தட்ட அழுதுட்டார். அங்கிள், என்னை அங்கிள் என்று கூப்பிடுவார். அங்கிள், ஐ டோன்ட் வாண்ட் மை சில்ட்ரன் டு கோ டு ஜெர்மன் ஸ்கூல். பெங்களூர்லேருந்து ஜெர்மனில் போய் படிக்கணும்னு நிறைய பேர் நீங்கள் விண்ணப்பம் பண்ணியிருப்பீங்க. எதுக்குன்னா அங்கேயே வேலை கிடச்சிரும், அங்கேயே ஜெர்மனில் வேலை பார்க்குறான்னு நல்ல பொண்ணாக கிடச்சிருவா, அங்கே போய் அவளும் சிந்துருவா, அங்கேயே நாங்கள் பிள்ளை பெற்றா அங்கேயே அவளுக்கு சிட்டிசன்ஷிப் உண்டாக்குனா. ஞாபகத்தில் வச்சுக்க, நம்ம ஊர் சின்ன பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் சொல்லிட்டு குடிக்கிறதா நல்லது. அதோ நம்ம சொல்லுவாங்க, நம்ம ஊரில் சொல்லுவாங்க, சொந்த காசுல சூனியம் வைக்கணும்னா அனுப்பு. சொந்த காசுல சூனியம் வைக்கணும் அனுப்பு. நம்ம கனவுலாம் இங்கே இருக்கிறத பார்க்க தெரியாது. நமக்கு எப்பவும் தூரத்து பட்சம் கண்ணுக்கு குளிர்ச்சி. ஹலோ, இந்த ஆள் வந்தாலே நம்ம ட்ரீம் எல்லாம் உடச்சி போட்டுருவான். அதுக்கு தானே என்னை ஆண்டவர் அனுப்புனார், எழுப்புனார். எழுப்புதல் கூட்டம் தானே போட்டிருக்காங்க. எழுப்புனார்னா எழுப்புன்னு 2 உதைச்சி உடைய வேண்டியதெல்லாம் உதைக்கிறது தான் ஆண்டவர் இந்த கூட்டங்களை எழுதியிருக்கிறார். Listen, my relatives are there, my friends are there, beautiful people are there, but the environment is so rotten, sir. Moral deterioration எவ்வளவு தூரம் போய்விட்டது என்று முந்தா நாளில் நான் சொன்னேன் ஒரு கூட்டத்தில். 9வது வகுப்பு படிக்கிற பிள்ளை ஸ்கூல் டாய்லெட்டில் பிரசவித்து விட்டாள். Somehow she was managing a pregnancy. தன்னுடைய பெர்கனன்சியை மறத்து விட்டாள். யாரும் பார்க்க முடியாதபடி வைத்து விட்டாள். கொஞ்சம் ஒதுங்கி ஒதுங்கி வாழ்ந்ததை பிள்ளைகள் பார்த்தார்கள், டீச்சர் பார்த்தார்கள். ஆனால் திடீரென்று 9வது வகுப்பு படிக்கிற பிள்ளை கையில் ஒரு ஆண் குழந்தையோடு டாய்லெட்டிலிருந்து வருகிறாள். டீச்சர் கேட்குறாங்க, என்னடி நடந்துச்சு? டீச்சர், ஐ வாஸ் பெர்கனன்ட், ஐ டெலிவர்ட் அ பாய் பேபி. போலீஸுக்கு உடனே சொல்லிவிட்டது. ஏனென்றால் ஸ்கூலுக்கு பேர் கெட்டும் என்று போலீஸ் வந்தபோது அந்த போலீஸ் கேட்டது, ஹூஸ் பேபி இஸ் திஸ்? அவர் சொன்னா, எங்க அப்பா. What a pity, sir. What kind of world we are in? The moral deterioration is so much. என் ஆண்டவர் சொன்னார், லோத்தின் காலத்தில் நடந்தது போல நடக்கும், நோவாவின் காலத்தில் நடந்து போல. ஆனால் லோத்தின் காலத்தில் அப்பனுக்கு பிள்ளை பெற்றார்கள் அல்லவா? Have you ever think of it?
மை டியர் பாஸ்டர்ஸ், தோஸ் who listen to me, நல்ல பாஸ்டர் சொல்லலை, என்னுடைய சத்தம் கேட்கிற ஏதாவது போதகர் இருந்தானா, என்னைக்காவது உங்கள் போதகர் இப்படிப்பட்ட எச்சரிப்பின் செய்தியை கொடுப்பது உண்டோ? பாஸ்டர்கிட்ட கேட்டால் சொல்கிறாங்க, வாரம் முழுதும் காயம்பட்டு வர்றாங்க, அதனால நாங்கள் தாளாட்டி அவங்கள வசதியாக அனுப்பிவிட்டா அதனையா பாஸ்டர் வேலை. அப்படியா? லோத்தின் நாட்களில் நடந்தது போல நடக்கும்னா, லோத்தின் மூலம் 2 பிள்ளைகளுக்கு மோவாபியர் அம்மோனியர் பிறந்த சந்ததிகள் பிறக்க போகிறது. You cannot simply ignorance, not warning your own church. என்னை கேட்கிற அருமையானவர்களே, இது நான் ஒரு கேஸ் சொல்லலம்மா, இது அநேக கேஸ் அநேக இடங்களில் நடந்து கொண்டிருக்கு. சொந்த தகப்பன் வெளிநாட்டில் ஸ்டெப் ஃபாதர் அதை செய்வான். ஏன்னா அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் தகராறு வந்து பிரிஞ்சு போயிடுவாங்க. அவன் ஒன்றை கட்டிக்கிடுவான், இவன் ஒன்றை கட்டிக்கிடுவா. அதுக்கு பிறகு யுவர் சில்ட்ரன் அண்ட் மை சில்ட்ரன் ஆர் பிளேயிங் டு வித் அவர் சில்ட்ரன் சொல்லுவான். அங்கே மனைவிக்கு பிள்ளை பிறந்திருந்ததுன்னா, பெண் பிள்ளை பிறந்ததுன்னா, இந்த புதுசாக வந்த கணவன் நியூ ஹஸ்பண்ட் அந்த பிள்ளையை கெடுத்துருவான். அது நாட்டில் அது வெளிநாட்டில் நடக்கும். பட் வாட் ஹேப்பன் நவ்? குடிகாரன் நல்ல அவங்க அப்பா. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். நீங்கள் சொல்லியிருக்கலாம், அவன் குடிச்சிட்டு வந்திருப்பான், கண்ணு தெரியாமல் போயிட்டு. நோ, ஃபாதரை கூட்ட அடித்தாங்கன்னு மகா சொல்கிறா, அவர் குடிக்கலாம் இல்லை, சுய நினைவில் தான் இருந்தார். என்கிட்ட அன்பாக தான் பேசினார், மகளை போல தான் பேசினார். திடீர்னு அட்டாக் பண்ணிட்டார். மை டியர் பீப்புள் ஆஃப் காட், இந்த உலகத்துக்காக நீ கண்ணீர் வடிக்கிறது கிடையாது. சரி, கண்ணீர் வடிக்க வேண்டாம். இந்த உலகத்தில் உன்னையாவது காத்துக்கொள்வதற்கு, உன் பிள்ளைகளை காத்துக்கொள்வதற்கு, உன் வருங்கால சந்ததியை காத்துக்கொள்வதற்கு நீ என்ன செய்ய போகிறாயோ எனக்கு தெரியாது. பெங்களூர் பட்டணத்தில் நடக்கிறவைகள் ஒருவேளை ஒளிவு மறைவாக நடக்கலாம். எங்களுடைய பீகாரில் வீடுகள்லாம் சின்ன சின்னதாக இருக்கிறதுனால வெளிப்படையாக நடந்து விடுகிறது. There is a moral deterioration. That is our future. Then a monetary deterioration. ரெண்டாவது டெட்ரியேஷன் என்ன? மானிட்டரி, பொருளாதார சிதைவு. நம்ம தான் சொல்லிக்கிடணும், நம்ம நிர்மலா சீதாராமன் தான் பீத்திக்கிடணும். திருநெல்வேலி பாஷையில் நம்ம இன்னும் அடுத்தால ஜெர்மனியும் தாண்டி 3வது இடத்துக்கு போயிடும். ஜிடிபி. அடே பாவி, உனக்கு ஜிடிபி நான் என்னன்னே தெரியலடா. எம்மா சீதாராமன், உன் புருஷன் சொல்கிறாரு கேளு. அவன் சொல்கிறான், ஏண்டி பிறந்ததுலேருந்து சாகிறது வரைக்கும் வரி போடுறிய, பிரெக்னன்சியை பார்க்குறதுக்கு ஆஸ்பத்திரி போனால் அங்கே ஒரு ஊசி போடுவாங்க, அதுக்கு ஜிஎஸ்டி. உங்களுக்கு டேக்ஸ் எப்போ ஆரம்பிக்குது? அம்மா வயிற்றில் பக்கத்தில் சொல்லுங்க, உங்களுக்கு டேக்ஸு அம்மையார். ஏன்னா நீண்ட நாளான ஃபைனான்ஸ் மினிஸ்டர், இந்தியாவில் நீண்ட நாளாக ஃபைனான்ஸ் பண்ணிக்க. ஏன்னா நம்ம நல்லா இல்லை. அந்த நீண்ட நாளான ஃபைனான்ஸ் மினிஸ்டர் சொல்கிறாங்க, அது அவங்க என்ன, பிறக்கிறதுக்கு முன்னால் இருந்து நீ சுடுகாடு போகிறது வரைக்கும் விட மாட்டாங்க. இட்லிக்கு ஒரு ஜிஎஸ்டி, சட்னி வச்சா வேறு ஜிஎஸ்டி. இட்லிக்கு 5%, சட்னி வச்சானா 18%. பன்னு சாதாரணமாக சாப்பிட்டா 5%, பன்னுக்குள்ளே பிரெட் வச்சு பன்னுக்குள்ளே பட்டர் வச்சுட்டுனா 12%. யார் தான் அந்த சீதாராமனுக்கு சொல்லிக் கொடுத்தார்களோ தெரியாது. There is a monetary deterioration. முன்னாலெல்லாம் 10,000 ரூபா சம்பளம்னா 5 figure salary வந்துட்டேன் பிரதர்னு தலையை நிமித்து நடக்கலாம். எத்தனை ஃபிகர் வந்துட்டு? 10,000னா இப்போ 10,000 7 சைவர் போட்டாலும் உனக்கு பத்தாது. ஏன்னா எங்கள் தாத்தா காலத்தில், எங்கள் தாத்தா ஒரு ஹெட்மாஸ்டர் இருந்தாங்க, ஒரு கிராமத்தில் இருந்தாங்க. நான் குட்டி பிள்ளை 5 வயசில் அவங்க பக்கத்தில் உட்காந்து நிறைய கேட்பேன், உங்கள் காலம் எப்படி இருந்ததெல்லாம் எங்கள் தாத்தாட்ட கேட்பேன். அப்போ அவர் சொல்லார், 1 ரூபா எடுத்துகிட்டு போனால் சாமான் வாங்குறதுக்கு ஒரு வில்லு வண்டின்னா உங்களுக்கு தெரியுமா? ஒரு மாடு பூட்டி சில்லுன்னு போகும், முன்னால் கூட போடுறாங்க, அதுக்கு பேர் வில்லு வண்டி. எங்கள் தாத்தா சொன்னதை சொல்கிறேன். 1 ரூபா எடுத்துகிட்டு போனால் வில்லு வண்டி நிறையா சாமான் வாங்கிட்டு வருவாங்களாம். இப்போ வில்லு வண்டி நிறையா பைசா எடுத்துகிட்டு போய் பையில், அது நம்ம கேரி பேக்கில், அவன் கொடுக்குற கேரி பேக், அது யூஸ் அண்ட் த்ரோ, அதில் தான் சாமான் வாங்க முடியும். பக்கத்தில் இருக்கவங்க பார்த்து சொல்லுங்கள், பயங்கரமாக சம்பாதிக்கிறீங்க.
என் ஆண்டவர் சொன்னார், ஓட்டப்பையில் போடுற மாதிரி சம்பாதிக்கிறார். மை காட் சைஸ். இதெல்லாம் சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. ஆண்டவரே நாங்கள் அதிகமாக அறுத்தோம், ஆனால் கொஞ்சமாக தான் வந்தது, ஏன்னா நீங்கள் ஊதி போட்டீங்க. எத்தனை ஃபிகர் இருந்தாலும் ஒன்றும் நடக்கலையா? எத்தனை சைவர் இருந்த சீரோனாலும் சைவராக தான் இருக்குதுயா, வேல்யூ இல்லையா? There is a monetary deterioration. Moral deterioration ஒரு பக்கம், மானிட்டரி டெஸ்டினேஷன் ஒரு பக்கம். ஆமாம், முன்னாலெல்லாம் தோசை சாப்பிட்றதுக்கு ஆசையாக இருந்ததுன்னா, வாமா நீ சுடுற தோசை நல்லா தான் இருக்குது, ஆனால் அவன் போடுறான் சரவணா பவனில், இன்னும் வசந்த பவனில், இன்னும் ஆரிய பவனில், அது கொஞ்சம் முறுமுறுக்குன்னு உனக்கு நீ செய்கிறதுக்கு சொல்லிக் கொடுக்க ஒன்றையும் கூப்பிட்டு போகிறதுக்கு 10 ரூபாயை பையில் வச்சுட்டு போனீங்கன்னா ஆளுக்கு ஒரு தோசை சாப்பிட்டு வருவீங்க. அப்பாட, இப்போ 10 ரூபா இல்லை, 500 எடுத்துருவோம். ஹலோ, உங்கள் பெங்களூர் கடையை தான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு காலையில் போய் கணவன் மனைவியும் அழகாக முருவல் தோசை கீன்னு சொன்னான். அவன் சொல்லுவான் அசலி கீ. எங்கேருந்து வந்தது? மாட்டிலேருந்து வரல, தெரியுமா? சமீபத்தில் கீ வித்தவனை பிடிச்சி உள்ளே போட்டிருக்காங்க, தெரியுமா? அவங்ககிட்ட போய் கேட்டுங்க, நான் சொல்லி கொடுத்து உங்களை கெடுக்க விரும்பலை. There is a deterioration. 10-500 ரூபா நோட்டு போனால் அவன் மீதி இருக்குதுங்கிற சார். அதில் வேறு நம்ம ஊருக்காரன் பயங்கர கில்லாடி. சார் மிச்சம் இருந்துன்னு அந்த உண்டியலில் போடுங்க, நாங்கள் அவங்களுக்கு அன்னதானம் கொடுக்க போகிறோம். மீதமிட்ட வீட்டுக்கு கொண்டு வர விட மாட்டானே. அவன் சர்வர் கேட்பான், சார் டிப்ஸு கொஞ்சம் பார்த்து கொடுங்க சார். சர்வ் பண்ண சம்பளம் இல்லை சார், எங்களுக்கு முதலாளி சொல்லியிருக்காரு, எங்களுக்கு 5000 ரூபா தான் சம்பளம் கொடுக்குறோம், மீதியெல்லாம் நாங்கள் டிப்ஸில் தான் வாடணுமா. 5000 ரூபாய் நீங்கள் வீட்டுக்கு புருஷன் மனைவி போய் ஒரு வடை, ஒரு காஃபி, ஒரு தோசை சாப்பிட்டு வந்துருங்க பார்க்கலாம். பெங்களூரில் நான் உங்கள் பின்னால் வந்து உங்களுக்கு பாத்திரம் கழுவுறேன். It is a fact. There is a big deterioration in the monetary side. அதனால தான் பெரிய பேக்கேஜ் இருக்குது சாபா சேரு. வருஷம் முழுவதும் எவ்வளவு எனக்கு சம்பளம் அங்கிள், எனக்கு பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க. என்ன பேக்கேஜ் இப்போ கொடுத்துருக்காங்க? 15 lakhs. அதாவது ஒரு மாதத்துக்கு எனக்கு 1.25 லட்சம் கொடுக்க போகிறாங்களாம். மொத்தமாக கொடுத்துட்டாங்க 15 lakhs. இதில் வரிகிரிலாம் போக அங்கிள் என் கையில் 1 லட்ச ரூபா தேடிடும் அங்கிள். வீட்டுக்கு எவ்வளோ அனுப்புகிறேன்? எங்கள் அங்கிள் அனுப்புறது வாடகை 25,000 ரூபா கொடுக்குறேன். மதுரை எனக்கு டிரான்ஸ்போர்ட்டுக்கு போகிறதுக்கு கொடுக்குறேன். அதுக்கு பிறகு என் ஃப்ரெண்ட்ஸோட 4 நாள் ஹோட்டலில் போயிட்டானா இருக்கிறதும் போச்சுது. முதல்ல தான் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க தெரியுமா? பழைய கால பழமொழியெல்லாம் நான் தான் பழைய ஆளுன்னு நினச்சிங்க நீங்கள். என்ன 79 தான் ஆகுது. இந்த சொல்கிறதாங்க முன்னால் சொல்லுவாங்க, ஃபஸ்ட் வீக்கு கோல்டன் வீக்கா, கைதம்ப செலவாகுது. செகண்ட் வீக்கு சில்வர் வீக்கா. ஏன்னா இப்போ கொஞ்சம் குறைஞ்சிரும். முதல்ல பிரியாணிக்கு ஒரு என்னது சிக்கன் லெக் பீஸ் அதெல்லாம் வச்சு ஃபஸ்ட் வீக்கு சாப்பிடுவாங்க. செகண்ட் வீக்கு சில்வர். இப்போ பார்த்தீங்கன்னா மீட்லெஸ் பிரியாணி. எங்கம்மா என்ன பிரியாணிம்மா? கோழி பிரியாணிங்க. கோழியை காணுமம்மா, பறந்து போயிடுச்சுங்க. ஏன்னா சில்வர் ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு 3ஆவது வாரம் வெறும் ரசம் துவையல். அதுக்கு பேர் காப்பர் வீக். இப்போ காப்பர் காயின்லாம் கிடையாது, காப்பர் வீக். அதுக்கு பிறகு 4ஆவது வாரம் பாப்பர் வீக். இது பழைய காலத்து பழமொழி. பக்கத்தில் கேளுங்க, எந்த வீக்கில் இருக்கீங்க? முதல் வீக்கிலேயே பாப்பருக்கு வந்தவன் இருக்கிறான். ஏன்னா இஎம்ஐ கட்டியாச்சு, சம்பளத்தில் பிடிச்சிட்டான் இஎம்ஐ. ஈன்னு வந்து நிற்கிறாரு. என்ன வாழ்க்கையா, என்ன வாழ்க்கை என்றைக்கு. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? என் ஆண்டவருக்கு முதல்ல தெரியும், 2000 வருஷத்துக்கு முன்னாலே தெரியும், உனக்கு வாங்குற சம்பளம் பத்தாதுன்னு தெரியும். My dear people, there is a big deterioration. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம கை நிறைய சம்பளம். No sir, no. Then again, a market deterioration.
நிறைய பேர் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டு மியூச்சுவலாக இழந்தவர்கள் உண்டு. ஸ்டாக்கு, ஆமாம், அந்த கம்பெனியை பார்க்குறியா, இந்த கம்பெனியை பார்க்குறியா, அந்த கம்பெனியை பார்க்குறியா, கம்பெனியெல்லாம் பார்த்ததெல்லாம் சரி, இந்த கம்பெனியில் ஒரு 10 ஷேர் வாங்கு, இங்கே ஒரு 15 ஷேர் வாங்கு, இங்கே ஒரு 25 ஷேர் வாங்கு. முடிவில் பார்த்தீங்கன்னா உனக்கு என்ன ஷேர் மிஞ்சுன்னா 0 ஷேர் தான் மிஞ்சும், ஒன்றும் வர மாட்டேங்குது. பிகாஸ் த மார்க்கெட் இஸ் ஸ்லைடிங். இதுக்கு வேற ட்ரம்ப் வேற வந்துட்டார் ஊதுறதுக்கு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மியூசிக் போடுறாரு. ஆமாம், நிறைய கம்பெனி ஆர்டரே கேன்சல் பண்ணிட்டான். நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நாங்கள்லாம் சர்வீஸ் செக்டார் சார், நாங்கள் மேனுஃபேக்சரிங் செக்டார் இல்லை. வெரி குட், வி டோன்ட் மேனுஃபேக்சர் பட் வி கிவ் சர்வீஸ். எங்கேயோ இருக்கிற பேங்குக்கு இங்கேருந்து நாங்கள் டிராஃப்ட் அனுப்புவோம், மணி டிரான்ஸ்ஃபர் அனுப்புவோம். அதுக்கு தான் நாங்கள் கற்றுக்கிட்டு இருக்கோம். அப்படியா? என்னைக்கு ஃபூட்டு போடுவான்னு தெரியாது உங்கள் கம்பெனிக்கு. மேனுஃபேக்சரிங் செக்டர் கொஞ்சம் நிற்கும், சர்வீஸ் செக்டர் காணாமல் போயிடும். அதனால தான் ட்ரம்ப் சொல்கிறாரு, எங்கள் சர்வீஸை நாங்களே பார்த்துக்கிறோம், நீ அங்கே இரு. வேதம் சொல்கிறத காணுங்க என்ன சொல்லுதுன்னுட்டு. 18வது அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் என்ன நடக்குமாம். 18வது அதிகாரத்தில் எல்லா வசனத்தையும் வீட்டிலே போய் வாசித்துக் கொள்ளுங்கள். சில வசனங்களை மாத்திரம் சொல்லுகிறேன். 9வது அதிகாரத்திலிருந்து வாசிக்கலாம். அவளுடனே வேசித்தனம் செய்து செல்வ செருக்காய் வாழ்ந்த பூமியின் ராஜாக்களும் அவள் வேகிறதினால் உண்டான புகையை காணும்போது அவளுக்காக அழுது புலம்பி அவளுக்கு உண்டான வாதையினால் பயந்து தூரத்தில் நின்று என்ன சொன்னாங்களாம்? ஐயோ, 11வது வசனம். பூமியின் வர்த்தகர்களும் the business people தங்கள் சரக்குகளாகிய பொன்னையும் வெள்ளியையும் ரத்தினங்களையும் முத்துக்களையும் சல்லாவையும், அது 12வது வசனம், சகலவித வாசனை கட்டைகளையும், ஆமா, தந்தத்தினால் செய்திருக்கிற சகலவித வஸ்துக்களையும், எல்லாம் டைமண்ட், கோல்ட், as well as the eatables, as well as the perfumes. 13வது வசனம், இலவங்கப்பட்டையும் தூபவர்க்கங்களையும் தைலங்களையும் சாம்பிராணியையும் திராட்சரசத்தையும் எண்ணெயையும் மெல்லிய மாவையும் கோதுமை மாவையும் மாடுகளையும் ஆடுகளையும் குதிரைகளையும் ரதங்களையும் அடிமைகளையும் மனுஷருடைய ஆத்துமாக்களையும் இனி கொள்வார் இல்லாதபடியினால் அவளுக்காக அழுது புலம்புவார்கள். நீங்கள் இந்த அதிகாரத்தை வீட்டில் போய் வாசிங்க, எல்லாத்தையும் வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை. எவ்ரிதிங் இன்க்ளூடிங் மேன் பவர். மனுஷ சக்தின்னு சொல்கிறாங்களே, படித்தவங்களெல்லாம் கூப்பிட்டு நான் நல்ல வேலையில் கொடுப்பேன்னு வெளிநாட்டில்னு சொல்லும்போது நமக்கு ஆசையாக இருக்குல்ல. அதனால தான் டிகிரி மேலே டிகிரி வாங்கிவிட்டு நம்மளை எக்யூப் பண்ணணுங்கிற எண்ணம் வந்தது. நல்லது. பட் எ டே இஸ் கமிங், ஆத்மாக்களை கொள்வார் இல்லாமல். எத்தனை லெட்டர் வருது தெரியுமா எனக்கு? வேலையும் 10 இடத்துல இன்டர்வியூ போயிட்ட ஒருத்தனும் எல்லாம் இன்டர்வியூ பண்ணுறான், நான் ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறான். சார், திஸ் இஸ் ஒன்லி எ ப்ரீலூட். வாட் யூ சீ டுடே இஸ் எ ப்ரீலூட். முன்னால் நடக்கிற சில காரியங்கள் மாத்திரமே. வரும் நாட்களில் என்ன நடக்குதுன்னு வீட்டில் போய் படிங்க. கப்பலில் போய் வெளியே நிறுத்திட்டு துறைமுகத்தில் வாங்க மாட்டியான்னு சொல்லி அது அழிகிறத பார்த்துட்டு புலம்புவார்கள் என்று கப்பல்களின் வியாபாரத்தை குறித்தும் என் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார் 2000 வருடங்களுக்கு முன்னதாக. யோவான் என்கிற தன்னுடைய சிநேகிதனாகிய தன்னுடைய சீஷனை கொண்டு எழுதி வைத்திருக்கிறார். You may not know this because you don't study the word. வேதத்தை படிக்க வைக்கிறது இல்லை போதகர்கள். ஏதோ மேலோட்டமாக வாழ்ந்துட்டு ஏசு கண்ணீர் துடைப்பார், கவலை நீக்குவார், இடுப்பு வலி போக்குவார், கொண்டையை நேராக்குவார். ஒரு போதகர் சமீபத்தில் முடி வளர்வது எப்படி, ஆவியானவர் அதற்கு எப்படி துணை செய்கிறார். அடே பாவி, உனக்கு முடி இல்லாமல் போனால் எங்களை ஏண்டா கஷ்டப்படுத்துகிறேன்.
நம்ம பொம்பளைங்க உடனே ஐயோ முடி வளருதான், அவர் அபிஷேகம், அவருடைய கூட்டத்தில் முடி வளருதான், போங்க எல்லாரும் டிக்கெட் வாங்கி தர்றேன். ஐயா இதெல்லாம் நான் சும்மா சொல்லலை, நான் சும்மாவே சொல்லலை, நடந்ததை பார்த்துட்டு அதை கேட்டுட்டு தான் சொல்கிறேன். ஆவியானவர் முடி வளர்க்கிறார்னு சொல்லுங்கள் மாத்திரம் ஒரு ஓங்கி ஊரால் இல்லையோ சொல்லுங்க பார்க்கலாம். சுதாரிப்பாக இருக்கிறீங்க. ஆவியானவர் முடி வளர்க்கிறாராம். What a nonsense is happening in Bangalore also. Deterioration in every area, in preaching, deterioration. The pulpit lost the word of God. ஆண்டவருடைய பிரசங்க பீடங்களில் வசனமே இல்லை, வசனத்தின் அறிவை கொடுக்கவும் இல்லை, வசனத்தை வாசிக்க சொல்லியும் கொடுக்கவில்லை. That is a serious condition, sir. The future is not bright. Future is not bright. But now, the question arises, as a child of God, தேவனுடைய பிள்ளையாக வாழ்கிறதற்கு ஒப்பு கொடுத்து வாழ்க்கை நடத்துகிற நான் எப்படி எதிர்கொள்வது? I cannot change it because it's already prophesied by my God. லோத்தின் நாட்களில் போல நடந்துதான் ஆகணும், நோவாவின் நாட்கள் நடந்து போல் நடந்துதான் ஆகணும். ஏன்னா அதை தடுக்க முடியாது. ஏனால் தேவனுடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறித்தான் ஆகும். மனுஷகுமாரன் வரும்போது இப்படித்தான் நடக்கும்னு சொல்லியிருக்குது. நோவா காலத்தில் பிரசங்கம் பண்ணார், 120 வருஷம் பிரசங்கம் பண்ணாராம். 120 வருஷம் பிரசங்கம் பண்ணி எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டா? அவன் குடும்பம் மாத்திரம். எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம், 3 மருமக்கள் மாறும் நான் பிலீவர், விசுவாசிக்காதவங்க வீட்டிலேருந்து வந்தவா. நோவா கிட்ட ஒட்டினவொன்னு வருகிற எச்சரிப்பை என் மாமனார் கொடுக்குறாருன்னு அறிஞ்சிக்கிட்டான். அமெரிக்காவில் கென்டக்கின்னு ஒரு மாகாணம் இருக்கிறது. அங்கே நோவாவினுடைய பேழையை செய்து வைத்திருக்கிறார்கள். ஒரு பெரிய 510 அடி நீளத்துக்கு, 84 அடி அகலத்திற்கு, 51 அடி உயரத்திற்கு 3 மாடி கொண்ட அந்த நோவாவின் பேழை எப்படி இருக்கும் என்று சொல்லி மரக்கட்டையில் உள்ள செய்து வெளியே காங்கிரீட் செய்திருக்கிறார்கள். எக்ஸாக்ட் சைஸ் ஆஃப் நோவாஸ் ஆர்க். உங்களுக்கு அமெரிக்கா போகிறதுக்கு சான்ஸ் கிடைக்குதுன்னா ப்ளீஸ் விசிட், அதை போய் பாருங்கள், அது பிரமிப்பாக இருக்கும். இத்தனை வருஷத்துக்கு முன்னால், கிட்டத்தட்ட 4000 வருஷத்துக்கு முன்னால் அந்த மனுஷன் எப்படி கட்டினாருங்கிறது ஒரு 15 நிமிஷம் ஒரு 3D வீடியோ செக்ஷன் வச்சுருக்காங்க, அதையும் பாருங்கள், நல்லா கவனிங்க. எவ்ரிதிங் வாஸ் ஸோ ரியல். எப்படி மழை தண்ணியில் பிடிச்சிருப்பாங்க, எப்படி ஆகாரத்தை சேர்த்து வச்சுருப்பாங்க, எப்படி பறவைகளுக்கு போஜனம் கொடுத்துருப்பாங்க, எப்படி மிருகத்தை வச்சாங்கிறதுக்கு எல்லாத்தையும் அழகாக செய்து அந்த பேடையை விட்டு வரும்போது நீங்கள் ரசிக்கப்படாமல் வர முடியாது, அவ்வளோ செய்தியை உள்ள கொடுத்துட்றாங்க. நாஸ்திகனும் மனம் திரும்பிடுவான், அப்படி செய்திருக்காங்க. It was so appealing to me. Having young people and the next generation in mind, they built such 1000 கோடியில் கட்டி வச்சுருக்காங்க. நல்லா கவனிங்க. அதில் அந்த மருமக்கள் மாதிரி எப்படி இருந்தாங்கலாம் போட்டு எழுதியிருக்குது, அவங்க கதையெல்லாம் போட்டு எழுதியிருக்குது. சரித்திரத்தை ஆராய்ந்து, வேதத்தை ஆராய்ந்து, வேதம் பிசகாதபடி அவர்கள் செய்திருக்கிறார்கள். பட் such a big work was done by Noah, but the time of Noah, அவ்வளோ பெரிய மாமூத்து ஒரு பெரிய ஸ்ட்ரக்சரை உண்டாக்குன பார்த்தவங்க கூட, அதில் வேலை செஞ்ச ஆசாரி கூட, அதில் கீழடிச்ச பெயிண்டர் கூட, அதில் சேலை செய்து அவனுக்கு உதவி செய்த ஆட்கள் கூட ஒருத்தனும் மனம் திரும்பலை. நீ சொல்லாத நான் பெரிய சர்ச்சை கட்டியிருக்கேன், நான் உள்ள போ, நீ மனம் திரும்பியான்னு சொல்லு. நோவாவின் நாட்களில் நடந்தது போல நடக்கும். Do you walk with God? நோவா தேவனோடு சஞ்சரித்தான். கரங்களை தட்டி ஆண்டவர் மயப்படுத்தலாமா? எதுக்கு தேவனோடு நடக்கிறதுக்கு நான் உங்களை சொல்கிறேன் தெரியுமா? Noah walked with God, அப்படி தான் வேதம் சொல்லுகிறது. உலகம் கெட்டு கிடக்குது, மனம் திரும்பதுக்கு ஒருத்தனும் ரெடி இல்லை. ஆனால் நோவா தேவனோடு சஞ்சரித்தான். ஏனென்றால் கர்த்தருடைய கிருபை அவனுக்கு கிடைத்தது. அதனால நான் அடிக்கடி உட்கார்ந்து தனியாக பாடுறேன், கிருபையே
கிருபையே மாறாத நல்ல கிருபையே. நம்புறவங்க கரங்களை உயர்த்தி பாடலாமா? கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. இந்த சூழ்நிலையில தேவ பிள்ளையாகிய நான் எப்படி வாழ முடியும் என்பதற்கு சவாலாக நோவா வாழ்ந்திருக்கிறான், ஆபிரகாம் வாழ்ந்திருக்கிறான். அதே போல கேடுகட்ட நேரத்தில் பெரிய தேவ பிள்ளைகள் எல்லாம் வாழ்ந்து காண்பித்திருக்கிறார்கள், சாதித்திருக்கிறார்கள். சுற்றிலும் விக்கிரம் இருந்து மந்திரவாதிகள் மேலே அதிகாரியாக தானியேல் என்பவனை தேவன் மாற்ற முடியும். தன்னுடைய பரிசுத்தத்தை காத்து கொண்ட அந்த தானியேலை ஆண்டவர் எப்படி உயர்த்தினார் என்பதையெல்லாம் நான் பேசப் போகவில்லை. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இன்றைக்கு உண்டாகும் போது அதை விளக்கும் வண்ணமாக ஒரு நல்ல அதிகாரத்தை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அதுதான் அப்போஸ்தலர் நடபடிகள் 27வது அதிகாரம். இதை வீட்டிலே போய் தயவு செய்து இன்னைக்கு சாப்பிட முன்னால் ஒரு நேரம் வாசித்துட்டு நீங்கள் சாப்பிடுங்க, அதுக்கு பிறகு தூங்குங்க. ஆஸ் அ ஹோம் ஒர்க் ஐ கிவ். இந்த 27வது அதிகாரம் இன்றைய உலகத்தின் சூழ்நிலையை உங்களுக்கு விவரித்து காட்டும். அதை நான் கொஞ்சம் சுருக்கமாக சொல்லி சில வசனங்களை மாத்திரம் காட்டிக் கொடுக்கிறேன். பவுல் கைதியாக ரோமாபுரிக்கு எடுத்து செல்லப்படுகிறான். ஆனால் அவன் குற்றம் செய்யவில்லை. குற்றம் சாட்டினவர்கள் அவனை கொன்றுவிட வேண்டும் என்று தீர்மானித்து 40 பேர் உபவாசம் இருந்தது உங்களுக்கு தெரியும். ஆகையினால் அவனை தப்பிவிக்கிறதற்காக பவுல் தன்னுடைய கவர்னர் முன்னால் நின்று நான் ராயனுக்கு அபயமிடுகிறேன் என்று சொன்னதினால விடுவிக்கப்படத்தக்கதாக இருந்த போதிலும் கூட, நல்ல கவனி, அகிரிப்பா ராஜா அவனை விடுவிக்க மனதாயிருந்தான், ஃபெலிக்ஸ் அவனை விடுவிக்க மனதாயிருந்தான். ஆனால் இவர்கள் போட்ட சூழ்ச்சி, இதிலிருந்து தப்பிப்பதற்கு அவன் ராயனுக்கு அபயமிட வேண்டியிருந்தது. ஆகையினால கைதியாக ஒரு கப்பலில் தன்னுடைய நண்பர்கள் சிலரோடும் சில காவலில் அவனை போல தண்டனையில் வைக்கப்பட்ட சிலரும் வியாபாரிகளும் மாலுமியும் கப்பல் சொந்தக்காரனும் இந்த மக்களை பாதுகாப்பதற்கு கொடுக்கிற அந்த போர் வீரர்களும் அவருடைய சேனாதிபதியும் அங்கே பிரயாணம் பண்ணுகிறார்கள். ஹேவ் அ பிக்சர் அபவுட் த ஹோல் திங். நல்லா கவனிங்க. பவுல் கைதியாக இருக்கிறான், அவனுடைய நண்பர்கள் அவனோடு இருக்கிறார்கள். ஏனென்றால் அதை எழுதின லூக்கா நாங்கள் என்று எழுதுகிறான். ஸோ டாக்டர் லூக்கா வாஸ் ஆல்சோ வித் பால். அங்கே வியாபாரிகள் இருக்கிறார்கள் என்றால் சரக்குகள் என்று போட்டிருக்கிறது. நான் காட்டிக் கொடுக்கிறேன் வசனத்தை. சரக்கை விற்கிற அந்த வியாபார கப்பல். ஆகையினால பிஸ்னஸ் பீப்புள் வேர் தேர். நாட் ஒன்லி பால் த கேப்டிவ் and along with his friends and so many captives, பவுலை போல சிறையாக்கப்பட்ட கைதிகள் இருக்கிறார்கள். Then the fourth one, the business people were there, soldiers were there, the captain and the sailors were there. captain இருக்கிறார், கப்பலை துடுப்படிக்கிற மக்களும் இருக்கிறார்கள். So it was a big band of 276 people in a ship. ஆனால் பவுல் அங்கே கேவலமாகத்தான் பார்க்கப்படுகிறான். பவுலுடைய அப்பா கப்பலை வைத்து வியாபாரம் பண்ணினவர். அவனுக்கு சில காரியங்கள் தெரியும். ஆகையினால தன்னுடைய அறிவின்படி, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், இட்ஸ் நாட் பை ரெவலேஷன், பட் தன்னுடைய அறிவின்படி ஒரு ஆலோசனை சொல்கிறான். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 27வது அதிகாரத்தில் எல்லா வசனங்களையும் வாசிக்கப் போகவில்லை. நான் சொல்லுகிற வசனங்களை மாத்திரம் தெளிவாக பார்க்கும்படியாக நான் உங்களை அன்போடு கூட கேட்கிறேன். 27th chapter of Acts of Apostles, 9வது வசனத்தை பார்க்கலாம். வெகு காலம் சென்று உபவாச நாளும் கழிந்து போனபடியினால் இனி கப்பல் யாத்திரை செய்கிறது மோசத்திற்கு ஏதுவாயிருக்கும் என்று பவுல் அவர்களை நோக்கி, மனுஷரே, இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல, நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன் என்று சொல்லி
அவர்களை எச்சரித்தான். A man of God in this ship, please understand, ஒரு தேவ மனிதன் இருக்கிறான். அவனுக்கு கொஞ்சம் அறிவு இருக்கிறது. அவனுக்கு அவனுடைய தொழிலில் இருந்த அந்த பழைய எக்ஸ்பீரியன்ஸை வைத்து நான் காண்கிறேன் ஐயா, இந்த முழு பிரயாணமும் நமக்கு பெரிய சேதத்தை உண்டாக்க போகிறது, சரக்குக்கு நம்முடைய ஜீவனுக்கும் கூட சேதம் உண்டாக்க போகிறதுன்னு சொல்கிறார். ஆனால் மாலுமி சொல்லுவதை போர்ச்சேவகர்களுடைய தலைவன் செஞ்சுரியன் என்று சொல்லுவோமே, அந்த செஞ்சுரியன் நம்புகிறான். அடுத்த வசனத்தை வாசித்து விடலாம். நூற்றுக்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கிலும் மாலுமியையும் கப்பல் எஜமானையும் அதிகமாய் நம்பினான். நல்லா கவனிங்க, கப்பலுக்கு ஓனர், கப்பலை நடத்துகிற கேப்டன், இவர்கள் ரெண்டு நோ 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 we also have experiences, we also sailed in the sea, நாங்களும் கடலிலே தொழில் செய்கிறவர்கள் தான், எங்களுடைய கப்பல் ஸ்ட்ராங்கானது. டைட்டானிக் என்று சொல்லப்படுகிற ஒரு கப்பலை உண்டாக்கினவர்கள் சொன்னார்கள், என்னானாலும் இந்த கப்பல் மூழாது என்று சொல்லி 700க்கும் மேற்பட்டவர்களை கப்பலில் ஏற்றினார்கள். அது ஒரு பெரிய உல்லாச கப்பல், இது உடையவே செய்யாது. நாங்கள் முதல் பயணத்திலேயே ஒரு ஐஸ் கட்டி மேலே மோதி அதில் 300க்கும் மேலான ஆட்கள் இறந்து போனதை நீங்கள் அறிந்திருக்கலாம். பக்கத்தில் இருக்கவங்களை கையை பிடிச்சி சொல்லுங்க, மனுஷன் கட்டுற எதுவும் நிலையானதல்ல, அது எல்லாமே சேதம் உண்டாக்குறது தான். நல்லா நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன், எல்லாருக்கும் வழங்குற மாதிரி. நம்மளை ஆண்டவர் உண்டாக்கினார், எதையாவது ஷார்ப்பாக உண்டாக்கியிருக்கிறாரா? புருவம் வச்சா கூட வளைச்சி தான் விட்டுருக்காரு, மூக்கு வச்சா வளைச்சி விட்டுருக்காரு, உதடு வச்சா கூட வளைச்சி விட்டுருக்கிறாரு, காது வச்சா கூட வளைச்சி விட்டுருக்காரு, நகம் கூட உள்ளே இருக்கிற மாதிரி தான் வளைச்சிருக்காரு. அதனால தான் வெட்டி நம்ம அதுக்கு ஒரு ஷேப் கொடுத்து ஒரு ஆர்க் வளைச்சோன்னு. ஒன்று தான் நம்ம உள்ளத்திலேயே நமக்கு சரீரத்திலேயே ஷார்ப்பாக இருக்கிறது பல்லு, அதை உள்ளே போட்டார். God is a wonderful God. He never wants to affect people. He never wants to hurt people. ஆனால் மனுஷன் உண்டாக்கி இருக்கிறத பாருங்க, பழப்பழம் தான் செஞ்சுருக்கான். ஆனால் கையை இப்படி நான் வாங்கி தெரியாமல் அடிச்சுட்டு நான் கை வெட்டிடுவோம், ஏன்னா ஷார்ப் கார்னர். நீங்கள் இருக்கிற சேரில் கொஞ்சம் பின்னால் தொட்டு பாருங்க, எவ்ரிதிங் ஷார்ப் கார்னர். நேற்று பிரதர் அலெக்ஸ் வீட்டில் நான் படுக்க போகும்போது அவர் சொன்னார், அண்ணா இந்த பிளாஸ்டிக் இதில் மாட்டி வச்சுருக்கேன், இது கீழே விழுந்துடாமல் பார்த்துங்க. படுக்கைக்கு ஓரத்தில் ஒரு சில பிளாஸ்டிக் ஒட்டி வச்சுருக்காரு. அவர் மிலிட்ரிக்காரர், அதனால் என்ன சொல்கிறாரு தெரியுமா, நீங்கள் திரும்பி இப்படி தூக்கத்தில் போகும்போது அது இடித்து தான் வெட்டிடுவோன்னே. நான் சொன்னேன், இது ஆசை, நான் நினச்சிக்கிட்டேன் இது கார்பெண்டருக்கு சொல்ல வேண்டியது எனக்கு சொல்கிறாரு. இவர் பிளாஸ்டிக்கு போட்டு மூடி வச்சுருக்காரு. அதுக்கு பிறகு சொல்ல, கீழே இருக்கிறது வெட்டிடுவோம், கொஞ்சம் பத்திரமா போங்க. This is the world. Whatever man made, whatever he creates, everything is a hurting thing. அதனால தான் உங்கள் மாமனார் மாமியார் உருவாக்கி கொடுத்த பொண்ணை தேடினீங்கன்னா கெட்டு போயிடுவீங்க, வெட்டிடுவா. தேவன் உருவாக்குனது எனக்கா உருவாக்கியிருக்காருன்னு சொன்ன பொண்ணை தேடினா தப்பிச்ச. வழங்குதா? எங்கள் மாமனார் மாமியாரும் மகளை அப்படியே குயின் மாதிரி வளர்த்துருக்காங்கன்னு சொன்னால் வீட்டுக்கு போயிடுவா நீ. அப்போ குயின் வேலையை காட்டிடுவா. லிசன், மாலுமி சொல்கிறதையும் கப்பல் தலைவன் சொல்கிறதையும் கேட்டதுனால பவுலுடைய ஆலோசனை ஒதுக்கப்பட்டது. தேவ மனுஷன் கத்துவான். பிரசங்கியில் சொல்லப்பட்டிருக்குது, பட்டணத்தில் ஒரு மனுஷன் இருந்தான், அவன் ஞானம் உள்ள மனுஷன், ஆனாலும் அவன் ஞானம் மதிக்கப்படவில்லை. Please understand, sometimes our experience may not help you. Your experience may be rich, but it may not help you. ஆண்டவருடைய ஆலோசனையை நிலைநிற்கும். நம்புறவங்க மாத்திரம் நல்ல சொல்லலாமா? இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் கப்பல் போகுது. ஆனால் 13வது வசனம் வாசிங்க. தென்றல் மெதுவாய் அடித்தபடியால் தாங்கள் கோரினது கைகூடி வந்ததென்று எண்ணி அவ்விடம் விட்டு பெயர்ந்து கிரேத்தா தீவுக்கு அருகாக ஓடினார்கள். தென்றல் இப்போ ரொம்ப ஸ்வீட் ப்ரீசிங், சதர்ன் ப்ரீஸ். நம்ம ஊரில் அதுக்கு பேர் தென்றல்.
அப்படியே அடித்த உடனே ரொம்ப சுகமாக இருக்குது பாரு, நம்ம காரியம் கைக்கூடி வந்துட்டு நின்று எல்லாம் சபாஸ் போட்டிருக்கும் போது அடுத்த வசனத்தை வாசிங்க. கொஞ்ச நேரத்துக்குள்ளே ஈரோக்கிலோத்தோலின் என்னும் கடுங்காற்று அதில் மோதிற்று. பக்கத்தில் உங்க கையை பிடிச்சி சொல்லுங்க, ரொம்ப சாஃப்டாக போயிட்டு இருக்கு லைஃப்னு நினைக்காத. ஆமாம், எல்லாம் ஸ்மூத்தாக இருக்குது, எல்லாம் பீஸ்ஃபுல்லாக இருக்குது, எங்கே பார்த்தாலும் பீஸ். ஆனால் கொஞ்ச நேரத்தில் பீஸாக போயிடும். நீ நினச்சி போனீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்குள்ள நல்ல ஆவியான எழுதி வச்சிருக்காரு டாக்டர் ப்ளூக்கு, ரொம்ப பாராட்டத்தக்க. கொஞ்ச நேரத்துக்குள்ள அதுக்குள்ளே அவுட்டு. நீங்கள் அதை வாசித்து பாருங்கள், வீட்டில் போய் வாசித்து பாருங்கள், இன்றைக்கி ராத்திரி தூங்க மாட்டீங்க. அதுக்குள்ள 15வது வசனம், கப்பல் அதில் அகப்பட்டு கொண்டு காற்றுக்கு எதிர் போக கூடாதபடியினால் காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்டோம். சரி, இப்போ பாருங்க, இப்போ 14 நாளாக நட்சத்திரமும் தெரில, லைட்டும் தெரில, ஒன்றும் தெரில, வெயில் அடிக்க மாட்டேங்குது, ஒன்றும் அடிக்க மாட்டேங்குது, ஒரே இருட்டு. 14 நாள் சாவு கப்பலில் ஒருத்தணும். 14 days யாரும் சாப்பிடல. அவ்வளோ தூரம் பயங்கரமான ஒரு காற்று அடித்து கப்பல் அலையில் மோதுகிறது. அதனால என்ன செஞ்சாங்களாம், முதல்ல என்னத்தில் கை வைக்கிறான் பாருங்க, 18வது வசனம். மேலும் பெரும் காற்று மழையில் நாங்கள் மிகவும் அடிபட்டபடினால், வீட்டில் போய் கொஞ்சம் ஒவ்வொரு வசனமா வாசிக்க. அடிபட்டபடினால் மறுநாளில் சில சரக்குகளை கடலில் எறிந்தார்கள். சரக்கு யாருடையது? பிஸ்னஸ் பீப்புள். முதல்ல கடலில் போகிறது பிஸ்னஸ் பீப்புள் தான். கேட்டெல்லாம் எரிய மாட்டான், கேட்காமலே தூக்கி போடுறான். என் உயிர் பெருசா, உன் சரக்கு பெருசா? வீடு தீ பிடிக்கிறதுனா வெளியே இருந்து எங்கள் ஊரில் ஒரு அக்கா வீடு தீப்படிக்க தெரியுது, உள்ளே ஓடிட்டாங்க. ஏம்மா நீ அறிஞ்சு போயிடுவேன்னு சொன்னாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நேற்று தான் காஞ்சிபுரம் தாவணி வாங்கின, அதை எடுத்துகிட்டு வரணும். அட பாவி, உனக்கு காஞ்சிபுரம் தாவணி உன் உயர காட்டிலும் மேலானதான். வெளியே வரும்போது 50% ஃபயர் பேர்ன்ஸ். காஞ்சிபுரம் தாவணியை காட்டிலும் 15 மடங்கு ஆஸ்பத்திரி பில் கேட்டும் போது எங்கள் அம்மாட்ட வந்து சொல்கிறாங்க, எங்கள் அம்மா ஒரு டீச்சர், அவன்கிட்ட சொல்கிறாங்க, டீச்சர் காஞ்சிபுரம் தாவணி முன்னால் வந்துட்டு அதை மாட்டி 15 காஞ்சிபுரம் இல்லை, அதை டாக்டர் கொடுக்க வேண்டியதாகிடுச்சு. பொருட்கள் மேலே கண்ணு போச்சுன்னா ஆட்கள் மேல கண்ணு போச்சுன்னா அம்போதா ஓ அபிஷேகம். சொல்லுங்க, பொருட்கள் மேல கண்ணு போச்சுன்னா போச்சையா ஓ அபிஷேகம். ஆட்கள் மேல கண்ணு போச்சுன்னா அம்போதா ஓ அபிஷேகம். அவர் சொன்னார் 24வது வசனம், பவுலே பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். போதும். இப்போ மேன் ஆஃப் காட், the child of God received a message from above. பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சி நல்லா சொல்லுங்க, உங்கள் தெருவுக்கு, உங்கள் வார்டுக்கு, உங்கள் கான்ஸ்டியன்சிக்கு நீங்கள் பவுலாக எழும்புங்க ஐயா. கப்பல் ஆடுதுய்யா, உடைய போதையா, நொறுங்க போதையா, எதிர்காலம் அப்படி தான் ஆக போகுதுய்யா. ஒன் நிமித்தம் ஊரார் காப்பாற்றப்பட வேண்டும் என்று விரும்புகிறவங்க மாத்திரம் ஒரு அல்லையோ சொல்லுங்க பார்க்கலாம். That is the beauty of God's people. நான் என்ன சொல்லியிருப்பேன், தூதனானவன் சொல்லிருக்கு, யோ ஏன் நிமித்தம் எல்லாரும் காப்பாற்றினா கப்பல் உடையாமல் பார்த்துக்கணும் சொல்லியிருப்பீங்களா? நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? காற்றை நிறுத்து, மழையை நில், நானும் இயேசுவை போல அதிகாரம் உடையன்னு எந்திரிச்சு சொல்லியிருப்பீங்களா இல்லையா? நம்ம ஒரு பிரசங்கியாருங்க சொல்லுவாங்க, அவனுக்கு மேலே இருந்தெல்லாம் இன்ஸ்பிரேஷன் வருவாது, பப்ளிசிட்டி வரணும். மழை 2 நிமிஷம் நின்றுருக்கும், நான் ஜெபம் பண்ண நின்றுட்டு அடுத்தால சோறு அடிக்கும்போது ஆளை காணும். உங்கள் ஊரில் இந்த தமாசெல்லாம் நடக்கும் இல்லை?
பவுல் அதெல்லாம் செய்ய மாட்டார். அவர் ஆவினால நடத்தப்படுகிறேன்னு அவரே சொல்றாரு, ஆவினால நடத்தப்படுறேன். அவருக்கு ஆவியானவர் சொல்லலையா கப்பல் உடையக்கூடாதுன்னு? இல்லை. You cannot stop this struggling world. You can save the world. நல்லா கவனிங்க. நீங்க you can save the people. You cannot save the things. பூமி அழியும், பூதலம் எரியும். நான் ஒரு பாட்டு எழுதியிருக்கிறது எல்லாருக்கும் தெரியும். பூமி அழியும், பூதலம் எரியும். You can save the people. You cannot save the things. பக்கத்தில் இருக்க சொல்லுங்க, பொருளை காப்பாற்ற முடியாது. நம்ம தூக்கி போடலைன்னாலும் எவனாவது தூக்கி போட்டுருவான். சரக்கு இருக்குன்னு நினைக்காத. ஆனால் சொல்லுங்க, ஆனால் இப்போ தைரியம் வந்துன்னா அவங்க நெஞ்சில் ஒரு விரலை வச்சு சொல்லுங்க, உங்கள் நிமித்தம் ஆட்கள் காப்பாற்றப்பட முடியும். எல்லாரும் கைத்தட்டி சொல்லுங்க பார்க்கலாம், ஆண்டவரே எனக்கு அந்த கிருபை தாங்க, எனக்கு அங்கே திரும்ப தாங்க. தேவ வசனம் என்ன அழகாக இருக்குது பார்த்தீங்களா? நான் இந்த இதில் அதிகாரத்தில் நான் 3 மணி நேரம் பேசுவதுக்கு வாஞ்சிக்கிறேன். யாருக்கெல்லாம் ஆல் நைட் ப்ரேயர் இருக்கணும்னு ஆட்சியாக இருக்கிறோம் அவங்க இருக்கலாம். பட் ஐ லீவ் இட் டு யூ. நீங்கள் அதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அதில் கொஞ்சம் பேர் இருக்கான் பயங்கரமான ஆள். என்ன செய்யலாம் பாருங்க, வாசிங்க 27வது அதிகாரத்தில் வாசிக்கலாம் 30வது வசனத்தை. அப்பொழுது கப்பல் ஆட்கள்னா sailors, கப்பலை விட்டு ஓடி போக வகை தேடி முன்னணியத்தில் இருந்து நங்குரங்களை போட போகிற பாவனையாய் நடிகனாய் படவை கடலில் இறக்குகையில், அதாவது லைஃப் போட்னு வச்சுருப்பாங்கல்ல, அந்த படகை இறக்குறது, அதாவது கப்பலை காப்பாற்ற போகிற மாதிரி நடிக்கிறான். பக்கத்தில் சொல்லுங்க, உன் கூட நிறைய நடிகன் இருக்கிறான். வீட்டுக்குள்ளே இருப்பான், சபையில் ஏராளமாகவே இருக்கிறான். சிவாஜி கணேசனை மிஞ்சுகிற நடிகர்கள் உண்டு அவர்கள் மேடையில். ஆமாம், ஐயோ உங்களுக்காக நான் அழுது ஜோம் பண்ணுறேன். இல்லை, போய் சொல்கிறான். ஏரால் தப்ப வைக்க போகிற பாவனையா. பக்கத்தில் சொல்லுங்க, பாவனையாய். சொல்லுங்க அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் விளங்கும். நடக்கும்போது தான் தெரியும். அகஸ்டின் பக்கம்னு ஒருத்தர் வந்தார், கத்துனார், தப்பி வைக்க போகிறத பாவனை. பவுலுக்கு தெரியும். பக்கத்தில் சொல்லுங்க, நீங்கள் பவுலானால், பவுல் மேலே இருக்கிற அபிஷேகம் மேலே இருந்துன்னா நடிகனை சீக்கிரம் அடையாளம் கண்டுபிடிங்க. உடனே பவுல் என்ன சொல்றார் வாசிங்க. பவுல் 100க்கு அதிபதியையும் சேவகரை நோக்கி, இவர்கள் கப்பலில் இராவிட்டால் நீங்கள் தப்பி பிழைக்க மாட்டீர்கள் என்றான். அப்பொழுது போர் சேவகர் படவின் கயிறுகளை அறுத்து அதை தாழ விழவிட்டார்கள். இப்போ இருந்த தளவாடங்களையும் தூக்கி போட வேண்டியிருந்தது. 19வது வசனத்தை வாசிங்க. 3ஆம் நாளில் கப்பலின் தளவாடங்கள் என்னது? தளவாடங்கள்னா நட்டு போல்ட்டு சுத்துற ஸ்பேனர்லாம் கூட தூக்கி போட்டான். ஒரு வீட்டுக்கு என்னை தங்க வைக்க கூப்பிட்டு இருந்தாங்க அமெரிக்காவில். அவங்க 2 பொம்பளை பிள்ளைங்க, ஒருத்தி 2 பேரும் காலேஜில் இருந்ததுனால அந்த சிஸ்டர் சொன்னாங்க, என் மூத்த மகா ரூமில் இருங்கன்னு. நான் உள்ளே போனால் அங்கே ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருந்தது, அதில் 36 லிப்ஸ்டிக். நான் என்னென்னதுனால சொல்கிறேன், ட்ரெஸ்ஸிங் சரிண்ணா, ட்ரெஸ்ஸிங் டேபிள் போடுற ட்ரெஸ்ஸுக்கு தாண்டாலும் இங்கே ஒன்று எங்கே ஒன்று என்னத்தையே தேய்ச்சிட்டு போவோம். நான் அந்த வீட்டிலேருந்து வரும்போது சொன்னேன், என்னையை மட்டும் ஒரு அங்கிள் தான் என்னை கூப்பிட்டு போனார். அங்கிள் என்னையை மட்டும் இந்த வீட்டை கொஞ்சம் சோதித்து பாருண்ணா, நான் 4 ட்ரக்கு பெரிய ட்ரக்கு சாமான் எடுத்துக்கொண்டு கடலில் கொட்டிடுவேன். பக்கத்தில் இருக்கவங்க கேளுங்க, உங்கள் வீட்டில் வேஸ்ட் என்னெல்லாம் இருக்குது? யாரை சொல்கிறாங்க? என் மாமியாரே வேஸ்ட்டு தானே. போட்டுருவோமா? அது தளவாடமா, அது சரக்கா, அது நீ தீர்மானம் பண்ணிக்க.
ஆபத்து வந்துன்னா எதுவும் பார்க்க மாட்டாயா, விலை கொடுத்து வாங்கினதுலாம் பார்க்க மாட்டான், தூக்கி போட்டுருவான். அதோடு கூட சாப்பிட வச்சுட்டான் பவுல். சாப்பிட வச்சோடனே என்ன செய்தாங்களா, 36-38 அப்பொழுது எல்லாரும் திடமனப்பட்டு புசித்தார்கள். 14 நாள் சாப்பிடாதவங்க திடமனப்பட்டு புசித்தார்கள். கப்பலில் 38 திருப்தியாக புசித்த பின்பு அவர்கள் கோதுமையை கடலிலே எரிந்து கப்பலை லகுவாக்கினார்கள். சாப்பாடு கூட தூக்கி போட வேண்டிய ஆயிப்போச்சு. ஹலோ, time is coming, the evil days are coming. ஏன்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் ரிலையன்ஸ் என்கிற அந்த அம்பானிக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. விளையிறதெல்லாம் அவன் கொண்டு போய் வச்சு பெயிண்ட் அடித்து ஒன்றை விற்றுவான். நீ வாங்கிட்டு வந்த பிறகு தான் திடீர்னு கூகுளை திறந்தா கூகுள் சொல்லுது, இந்த கத்திரிக்காயை சாப்பிடாதே, இந்த டமாட்டோஸை சாப்பிடாதே, இதுக்குள்ளே வேறு விதமாக உண்டாக்கின தக்காளி, அதனால் நீ சாப்பிட்டா உனக்கு முடக்குவாதம் வந்துடும் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. ஒரு டாக்டர் சொல்லியிருக்கிறார். உடனே என்ன செய்வீங்க, சீப்பாக இருக்குன்னா 5 கிலோ வாங்கினீங்களே டிமார்ட்டில், ஹலோ என்ன செய்வீங்க சொல்லுங்கள்? வாங்க மாட்டீங்களா? வாங்கணுன்னு என்ன செய்வீங்க? உங்கள் புருஷங்க தலையெல்லாம் வச்சு தைக்கணும். Listen sir, we are so casual. வேதம் சொல்லுகிறது, நோவாவின் நாட்களில் நடந்தது போல ஜனங்கள் உணர்வற்றவர்களாயிருப்பார்கள். There is no awakening, there is no understanding. உணர்வற்றவர்களாயிருப்பாங்க. நான் எல்லாத்தையும் காட்டுறதுக்கு நேரம் இல்லை. சாப்பிட்ற பொருள் கூட தூக்கி போடுறாங்க கடலில். சரி, இப்போமாவது ஆண்டவர் பவுல் சொல்லக்கூடாது, ஆண்டவரே கப்பல் உடையக்கூடாது, கொஞ்சம் இருக்கட்டும். நோ, சொல்லுவான், நான் ஜபிச்சதுனால கப்பல் உடையவே செய்யாது. என்ன உடையாது? உனக்கு துண்டு தான் கிடைக்க போகுது, நீந்துறதுக்கு மரத்துண்டு தான் கிடைக்க போகுது. நானாக இருந்தேன் என்ன சொல்லிப்பேன் தான், நான் தேவனை பின்பற்றினேன், இத்தனை இன்டர்நேஷ்னல் ஊழியம் செஞ்சேன், இத்தனை சபைகளை ஸ்தாபித்து ஆண்டவரை எனக்கும் கட்டாதானா? பக்கத்தில் உங்கள் பைக்கில் சொல்ல, நீ என்ன செஞ்சாலும் உனக்கும் கட்டாதான். சில சொல்கிறது பெரிய அகசிஞ்ச பகவான் பயங்கரமான ஊழியம் செய்கிறார். பயங்கரமான ஊழியம் கட்டையில் மிதைக்கிறது தான். இந்த உலகம் கெட்டு போகிறது. இந்த பூமி வெந்துருகி சம்பலாகுமே, சிந்தித்து மனம் திரும்பி அவரை அண்டிக்கொள். இந்த பூமி வெந்துருகி சாம்பலாகுமே, சிந்தித்து மனம் திரும்பி அவரை அண்டிக்கொள். விரைவுடன் ஓடிவா விண்ணினில் சேரவே, வேகமாய் வேகமாய் வேகமாய். விரைவுடன் ஓடிவா விண்ணினில் சேரவே, வேகமாய் வேகமாய் வேகமாய். அந்த நாள் இன்ப நாள், எங்கள் இயேசுராஜன் வானில் தோன்றும் நாள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்ன அர்த்தம்? கிருபை என்ன போதிக்கிறதா அதை மட்டும் வாசித்து காட்டி கொடுத்துறேன். கிருபையை குறித்து சூப்பர் ஹைப்பர்லாம் சொல்கிறேன், நான் அவனுக்கு புரியும்படியாக நான் சொல்கிறேன். வாசிங்க, தீத்து எழுதின நிருபம், இங்கே கை வச்சிங்க வரலாம். தீத்து 2வது அதிகாரம். தீத்து 2வது அதிகாரத்தில் கிருபை என்ன செய்கிறது என்று 8வது வசனத்தில் வாசித்துக்கலாம். சாரி, வெயிட் 13வது வசனம். நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்திற்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. கிருபையானது போதிக்கிறது. கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்தலாமா? எவனாவது கிருபையை குறித்து தப்பாக பிரசங்கித்தான அந்த வசனத்தை காட்டுங்க. உன் கிருபை இந்த சூழ்நிலையில், இந்த கெட்டு போகிற சூழ்நிலையில், உடைக்கப்பட்ட உலகத்தில் ட்ராவல் பண்ணுறதுக்கு, உன் உயிருக்கே பயப்படுற சூழ்நிலையில் உன் கிருபையை நீ உபயோகப்படுத்தணும்னா அவர் வருவார் என்கிற
மறுபடியும் அந்த கவியை மட்டும் பாடலாமா? அந்த நாள் இன்ப 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 நாள், எங்கள் இயேசு ராஜன் வானில் தோன்றும் நாள். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அவர் இன்னைக்கு நீங்க வீட்டுக்கு போற வழியில வந்துட்டாருன்னா எத்தனை பேர் போவீங்க? கையை உயர்த்துங்க பார்க்கலாம். நான் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கு ஒருத்தர் கூட பாக்கி இல்லையா? இவ்வளவு நேரம் வசனம் கேட்டு மனம் திரும்ப இல்லையா? நம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியம் அதுவாக தான் இருக்கணும். பெரிய வீடு வச்சிருக்கலாம், பெரிய கார் வச்சிருக்கலாம், பெரிய வேலை வச்சிருக்கலாம், பெரிய ஃபேக்டரி வச்சிருக்கலாம். forget about it. உன்னுடைய நம்பிக்கை, உன்னுடைய எதிர்பார்ப்பு, என் ஆண்டவர் வரமாட்டாரா? இந்த பாழான பூமியில், இன்னும் கெட்டு போய் அழுகி போகிற பூமியில் ஆண்டவரே வாரும். பைபிள் அப்படித்தான் முடியுது, இயேசுவே வாரும், ஆவியும் மனவாட்டியும் சொல்லுவார்ல வாரும். அப்போ நீ அதுக்கு ரெடியாக இருக்கிறது மாத்திரம் இல்லை, பவுலுக்கு சொல்லப்பட்ட உன் நிமித்தம் உன் கூட பிரயாணம் பண்ணுகிறவர்களை நான் காப்பாற்ற போகிறேன். கப்பல் உடைஞ்சு நொறுங்கி போயிடும். கையில் கிடைச்சதை வச்சு தான் காப்பாற்றணுங்கிற நிலைமைக்கு கப்பல் உடைஞ்சிரும். there is no special treatment for Paul, please understand. அங்கே தேவதூதன் வந்து, பவுலே ரொம்ப பிரசங்கம் பண்ணி களைச்சிருக்கப்பா, நான் உன்னை தோளில் தூக்கிட்டு போயிடுறேன்னு தூக்கிட்டு போகல. ஹலோ, உங்கள் ஊருக்கு ஒரு தாத்தா வராரு, அப்பப்பா பரலோகத்துக்கு போயிட்டு வராருல, அவரை தான் சொல்கிறேன். அப்பப்பா டவுன் பஸ் பிடிச்சி பரலோகத்துக்கு போகிறாருல, அவர் சொல்லுவார் இப்போ தான் போயிட்டு வந்தேன். அப்போ தான் அந்த தாத்தா விழுந்தாலும் தூதன் வந்து அவரை தூக்கி விட மாட்டான். நீங்கள் சொல்லுங்கள் அந்த தாத்தாவுக்கு, பவுலையே தூக்கலை, உண்மையா தூக்க போகிறாரு. லிசன் சன், லிசன். இந்த அதிகாரத்தை வீட்டில் போய் ஒவ்வொரு வார்த்தையாக தியானிங்க. அப்படியே மனரம்யமாக இருக்கிறது மாத்திரம் இல்லை, என் கூட பிரயாணம் பண்ணுகிற என் மனைவி, என் பிள்ளைங்க, என் மாமனார் மாமியார், என்னுடைய சுத்தார் ஒரே. நான் அதனால தான் சொன்னேன், சுற்றாரும் உற்றாரும் உலகமும் இயேசுவை காணணும். பாட்டு எழுதுனதுக்கு காரணம் தெரியுதான், சுற்றார் உற்றார் உலகம் இயேசுவை காணணும். ஏன்னா அந்த உலகம் அழிய போகுது, இந்த உலகம் நொறுங்க போகுது. உங்கள் பிள்ளைகளுடைய காலம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. பட் ஹியர் இஸ் a chapter at the end of Acts of Apostles. 27வது அதிகாரத்தை அவ்வளோ ஆண்டவர் இவ்வளோ டீட்டெயிலாக எழுதி வச்சிருக்கிறதுக்கு ஒன்று தான். மாலுமி சொல்லுவான், கப்பல் சொந்தக்காரன் சொல்லுவான், ஏமாந்துடாத, தேவ மனுஷன் சொல்கிறதை பாரு. உன்னை திருப்திப்படுத்துறது மாத்திரமில்ல, சாப்பிடுங்கடா, அப்போ தான் திணிந்துறதுக்கு உங்களுக்கு பலன் வரும். அந்த வசனம், அந்த அதிகாரம் முடியுது, எல்லாரும் 276 பேர் ஒருவர் தவறாமல் எல்லாரும் கரை சேர்ந்தார்கள். கரங்களை தட்டி ஆண்டவர் மையப்படுத்தலாம். என் கூட ஆஃபீஸில் இருக்கிறவங்க, என் வீட்டில் இருக்கவங்க, என் வார்டில் இருக்கவங்க, என் நெய்பர், எனக்கு ஃப்ரெண்ட்ஸ், என் சர்ச்சில் இருக்கவங்க யாரும் ஆண்டவரை மூழ்கி போயிடக்கூடாது. என் நிமித்தம், என் நிமித்தம். நீங்கள் சொல்கிறீங்க ஒன் நிமித்தம், பவுலே உன் நிமித்தம், பெங்களூர் பட்டணமே உன் நிமித்தம். உன் தெரு அழியக்கூடாது, தெரு அழியும், ஆனால் தெருவார் அழியக்கூடாது, நண்பர்கள் அழியக்கூடாது. ஒரே ஒரு முடிவு தான், முடிக்கிறேன். சுயத்தை சிலுவையில் அறைந்தவர்கள் தேவை என்று. அவருடைய கால்கள் தேடி தேடி தேய்ந்து போய்விட்டது, உன்னை தேடி. இன்றைக்கும் தேடிக்கொண்டிருக்க அந்த கால்கள் நீ தேயாது. நானும் உம்மோட நடக்கிறேன், நானும் உம்மோடு கூட நடக்கிறேன். ஆண்டவரே, காணாத போனவர்களை தேடுவேன், தேசத்தில் தேடுவேன், ஊரில் தேடுவேன், குடும்பத்தில் தேடுவேன். நான் சொல்லிக் கொடுத்த பாடலுடைய 2 கவியை மறுபடி பாடப்போகிறோம். உங்களுக்கு இஷ்டமானா, ஐ எம் நாட் கோயிங் டு ஃபோர்ஸ் யூ. இஃப் யூ ஃபீல் திஸ் இஸ் ஃபார் மீ, இது எனக்கு தான். சுயத்தை சிலுவையில் அறைந்த கூட்டத்தில் நான் சேர விரும்புகிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்று பவுல் ஒருத்தர் தான் சொன்னார். நீங்களும் சொல்லணும். அந்த மனுஷன் சொல்லுவான்,
சுயத்தை சிலுவையில். அப்படி சொல்லுகிறவர்கள் அப்படி எழுந்து நின்று பாடலாமா? அப்படி சொல்லக்கூடியவர்கள் மாத்திரம். சுயத்தை சிலுவையில் அறைந்தோர் தேவை என்று, சுயத்தை சிலுவையில் அறைந்தோர் தேவை என்று, சுற்றாரும் முற்றாரும் உலகமும் இயேசுவை கண்டிடணும். சுற்றாரும் முற்றாரும் உலகமும் இயேசுவை கண்டிடணும். கரங்களை கூப்பி உம்மோடு உறவாட உள்ளம் துடிக்குதையா.